விறுவிறுப்பாக ஆடி அரங்கத்தை வியக்க வைத்த மாணவிகளுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இனி வருவது பட்டமளிப்பு விழா. இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினர் திரு ஆர் வெற்றி செல்வன் அவர்களையும், சிறப்பு விருந்தினர் நாட்டிய கலைமணி திருமதி ஏஎஸ் ஜீனத்தமன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் நாட்டிய நாயகிகளை கௌரவிக்கும் நிகழ்வு. தற்போது ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா நாட்டிய பள்ளியின் சார்பாக மாணவிகளுக்கு பரத கலாஸ்ரீ என்ற பட்டம் வழங்கப்படும். முதலாவதாக செல்வி என் லக்ஷனா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தற்போது செல்வி லக்ஷனா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக செல்வி ரக்ஷிதா செந்தில்குமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து செல்வி சி தக்ஷா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். இறுதியாக செல்வி சி எஸ் கயல் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. வாய்ப்பாட்டு திரு ஜே அரவிந்த் அவர்களை திரு செல்லையா நாகராஜன் அவர்கள் மரியாதை செய்வார். தன்னுமை கலைஞர் பாலக்காடு திரு வெங்கடேஷ் அவர்களை திரு செந்தில்குமார் அவர்கள் மரியாதை செய்வார். வீணை கலைஞர் ஸ்ரீமதி லக்ஷனா ஹரிஹரன் அவர்களை திருமதி மங்கையர்கரசி அவர்கள் மரியாதை செய்வார்.
வாசித்த திரு கார்த்திகேயன் அவர்களை திரு சந்திரன் அவர்கள் மரியாதை செய்வார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். ஒப்பனை கலைஞர் திரு மகேஷ் அவர்களை திரு சந்திரசேகர் அவர்கள் மரியாதை செய்வார். ஒளி அமைத்து கொடுத்த திரு அபு அவர்களை திருமதி அனிதா அவர்கள் மரியாதை செய்வார். ஒளிப்பதிவு வித்தகர் திரு ஐயப்பன் அவர்களை திருமதி பூங்குழலி அவர்கள் மரியாதை செய்வார். மேடை அமைப்பு செய்து கொடுத்த கற்பக விருக்ஷா திரு சுரேஷ் அவர்களை திருமதி மங்கையர்கரசி அவர்கள் மரியாதை செய்வார். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இப்பள்ளியின் மூத்த மாணவி பரத கலாவாணி டாக்டர் நிர்மலா கோபிநாதன் அவர்களை திருமதி சசிகலா அவர்கள் மரியாதை செய்வார். ஆடை வடிவமைப்பு செய்த பிரவீனா டெய்லர்ஸ் திரு சுதாகர் அவர்களை திருமதி அனிதா அவர்கள் மரியாதை செய்வார். மேலும் இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெற ஆரம்பத்தில் இருந்து உதவிய எங்களது நடனப்பள்ளியின் மாணவர் திரு காளிதாஸ் அவர்களை திருமதி பூங்குழலி அவர்கள் மரியாதை செய்வார். மற்றும் குமாரி கே சாரதப்பிரியா அவர்களை திருமதி மங்கை அவர்கள் மரியாதை செய்வார். குமாரி ரக்ஷயா பட் அவர்களை திருமதி சசிகலா அவர்கள் மரியாதை செய்வார். இன்றைய நிகழ்ச்சியில் இரவு உணவை ஏற்பாடு செய்துள்ள திரு கார்த்திக் அவர்களை திரு சந்திரசேகர் அவர்கள் மரியாதை செய்வார். இந்த அரங்கை நமக்கு வழங்கிய திரு செங்கதிர் பிரகாஷ் அவர்களை திரு செல்லையா நாகராஜன் அவர்கள் மரியாதை செய்வார். எங்களது சகோதரன் மாஸ்டர் அபிஜித் அவர்களை திரு செந்தில்குமார் அவர்கள் மரியாதை செய்வார்.
அழைப்பிதழ்களை அம்சமாக வடிவமைப்பு செய்து கொடுத்த முத்ரா கார்ட்ஸ் உரிமையாளரை திரு சந்திரன் அவர்கள் மரியாதை செய்வார். எங்களது நாட்டிய பள்ளியின் மாணவி செல்வி ஏ லதாவேணி அவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 482 மதிப்பெண்கள் பெற்று தான் பயிலும் பிரசன்டேஷன் கான்வென்ட் பள்ளியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அவரை பாராட்டி எங்களது மதிப்பிற்குரிய குரு நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்கள் ரொக்கப் பரிசு தந்து பெருமைப்படுத்துவார். தற்போது இந்நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினர் துணை மேயர் திரு ஆர் வெற்றிச்செல்வன் அவர்களை எங்களது மதிப்பிற்குரிய குரு நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்கள் மரியாதை செய்வார். திரு குணசேகரன் அவர்களை குரு நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்கள் மரியாதை செய்வார். தற்போது தலைமை விருந்தினர் திரு ஆர் வெற்றிச்செல்வன் அவர்களை மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு வாய்ந்த விழாவை என்னை அழைத்து இங்கு சிறப்பித்த எனது பள்ளி தோழன் இப்பள்ளியின் குரு முரளி அவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அரங்கேற்ற நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்து மேலும் இக்குழந்தை செல்வங்கள் மேலும் வளர்ச்சியடைந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய தலைமை விருந்தினருக்கு நன்றிகள். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாட்டிய கலைமணி திருமதி ஏஎஸ் ஜீனத்தமன் அவர்களை எங்களது மதிப்பிற்குரிய குரு நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்கள் மரியாதை செய்வார். தற்போது சிறப்பு விருந்தினர் நாட்டிய கலைமணி திருமதி ஜீனத்தமன் அவர்களை மாணவிகளுக்கு ஆசியுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டான்ஸ் பண்ண சொன்னால் பண்ணிடுவேன், பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயம்தான். ஃபஸ்ட்டு சாரை பற்றி பேசுகிறேன். நாட்டிய கலைமணி திரு முரளி அவர்களின் மாணவிகளின் சலங்கை அணி விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. குரு திரு முரளி அவர்கள் முறைப்படி தனது 10வது வயதிலிருந்து நாட்டியம் ஆட கற்றுக்கொண்டார். இவரது முதல் குரு வெண்மதி நாட்டியாலயாவின் நிறுவனர் திரு தனபால் அவர்கள் ஆவார்கள். அதன் பிறகு சிவாஞ்சலியில் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காமாட்சி மாமியிடம் நாட்டியம் பயின்றார். நர்த்தகி நடராஜனிடம் நட்பு ரீதியாக 2000 நாட்டியம் கற்றார். திருமதி அமுதா தண்டபாணி அவர்களிடம் இவர் 10 வருடங்கள் நாட்டியம் பயின்றார். இவர் நாட்டியம் கற்பதிலும் கற்பிப்பதிலும் கெட்டிக்காரர். இவர் பல ஏழை மாணவிகளுக்கு கட்டணம் ஏதும் வாங்காமலே வகுப்புகள் நடத்தியுள்ளார்.
பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர். இவர் நாட்டியம் கற்பதில் கற்பூரம் போன்றவர். இவரது நடன அமைப்பு முறை பார்ப்பதற்கு பழைய நாட்டிய ஜாம்பவான்களை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது. கடந்த வருடம் கோவை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் வருகை பேராசிரியராக இவரை நியமித்தது எனது பாக்கியமாக கருதுகிறேன். இவரது அபிநயமும் மாணவிகளுக்கு நாட்டியம் கற்றுத்தரும் விதமும் அடவு கோர்வைகளும் மிரள வைக்கும் வகையில் இருக்கும். இவர் 20 வருடங்களுக்கும் மேலாக கோவை சுந்தராபுரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயா என்னும் நாட்டிய பள்ளியை நிறுவி சிறப்புடன் நடத்தி வருகிறார். இவர் முறைப்படி நாட்டியம் பயின்று நாட்டிய கலைமணி, நட்டுவாங்க கலைமணி போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார். பரதநாட்டிய கலா ரத்னா, நாட்டிய திலகம், நாட்டிய தென்றல், நாட்டிய அபிநய ரத்னா போன்ற ஏராளமான பட்டங்களையும் இவருக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். இவர் பல மாணவ மாணவிகளை நாட்டிய உலகிற்கு உருவாக்கியுள்ளார் என்பதை மிகவும் பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு குருவிடம் நாட்டியம் பயிலும் இந்த மாணவ செல்வங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூற வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு நாட்டியத்துறையை தேர்ந்தெடுத்த இவர்களின் பெற்றோர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்தே ஆக வேண்டும். இத்துடன் விட்டுவிடாமல் இன்னும் அரங்கேற்றம் செய்து இவர்கள் பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று கூறி, இப்படிப்பட்ட ஒரு பொன்னான நிகழ்ச்சியில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தி எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த அண்ணன் திரு முரளி அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த குழந்தைகளுக்கு எனது ஆசி வழங்கி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிறப்பாக ஆசியுரை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றிகள். அடுத்ததாக எங்களது குரு நாட்டிய கலைமணி திரு எஸ் முரளி அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி தனலட்சுமி முரளி அவர்களையும் மாணவிகளின் பெற்றோர்கள் கௌரவிப்பார்கள். தற்போது எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குரு நாட்டிய திலகம் திரு எஸ் முரளி அவர்களை ஆசியுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, சங்கத்தமிழ் 3 தா, சங்கத்தமிழ் 3 தா. தமிழ் எங்கள் மூச்சு. தமிழை தவிர எங்களுக்கு ஒன்றுமே நாங்கள் அறிந்திருக்கவில்லை. இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மாணவிகளின் சதங்கை அணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற எனது ஆருயிர் நண்பர் துணை மேயர் வெற்றி செல்வன் அவர்களையும், நான் அன்புடன் டீச்சர் என்று அழைக்கும் ஜீனத்தம்மன் அவர்களையும், மேடையில் வீற்றிருக்கின்ற குணா அண்ணா அவர்களையும் மனதார நான் வணங்கி வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு உள்ளபடியே நன்றி கூறித்தான் ஆக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வு சதங்கை அணி விழா. இது ஒரு பெரும் விழா. பாரு மா, ஒரு அமைதியாக ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் மா 2 நிமிஷம். யார் குழந்தை சத்தம் போடுறா? எடுத்துன்னு போ வெளியில். இந்த ஒரு அருமையான ஒரு
நிகழ்வை எப்படி நிகழ்த்தினோம் என்று பார்த்தால் யாரை சொல்லுவது, எவரை சொல்லுவது, யாரை சொன்னால் சரியாக இருக்கும், எதை சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும் என்று உள்ளபடியே எண்ணி பார்க்கின்ற பொழுது எனது பெற்றோர்களைத்தான் நான் தலைவணங்கி இங்கு பாராட்டாக வேண்டும். 4 குழந்தைகளின் பெற்றோர்களுமே ஒரு சிறு வயதில் என்னிடம் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஒரு 4 வயது, எங்கள் பள்ளியில் 5 வயதில் தான் எடுத்துக்கொள்கின்றோம், 3, 4 எடுப்பதில்லை. ஒரு 5 வயது முதல் கொண்டு எங்களிடம் விட்டு விடுகிறார்கள். அதற்கு பின்பாக ஒரு கடுமையாக ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்த பிறகுதான் நாங்கள் சலங்கை பூஜையை செய்து நாங்கள் குழந்தைகளை மேடை ஏற்றுகின்றோம். அது வரைக்குமே எங்களுக்கு ஒரு தவ வேள்வி போல்தான். சலனமில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும், பந்ததியோடு கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு தியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் நாட்டிய பள்ளியின் ஒரு கட்டுப்பாடு. ஆகவே எங்களிடம் அதிக மாணவர்கள் இருப்பதில்லை. என்னை விரும்பி, எங்கள் பந்தநல்லூர் பாணியை விரும்பி வரக்கூடிய மாணவர்கள் தான் இந்த பகுதியில் வருவார்களே தவிர நிறைய பேர் வருவார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படியாக இந்த 4 குழந்தைகளுமே அந்த பெற்றோர்கள் என்னிடம் கேட்டார்கள், சதங்கை பூஜை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டும், அதற்குண்டான பல கட்டமைப்புகள் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே ஒரு பொருளாதார சிக்கல் என்பது நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் அமுக்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாதார சிக்கலிலே நாம் சிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பொருளாதாரத்திலே இந்த குழந்தைகள் இந்த மேடை அமைப்பாகட்டும் ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து கொண்டால் நமக்கு வெரி வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு ஆர்ட் ஃபார்மாகத்தான் இது இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல், எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆர்ட்டுக்கெல்லாம் ஏன் விடுறீங்க, இதுக்கெல்லாம் விடாதீங்க, நம்ம ஒரு வீடு கட்டுவோம், அவன் படிக்கட்டும், அப்புறம் பெற்றோர்களை மதிக்காமல் போகட்டும், இப்படியெல்லாம் சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் இருக்கும். எத்தனை பேர் ஒரு பத்திரிக்கை எடுத்துன்னு போனால், ஆஹா நல்ல கலை, நாட்டிய கலை, மேலே மேலே படிக்க வைங்க, எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை, உங்கள் குழந்தைகளை நல்லா இந்த பத்திரிக்கை பார்க்கும்போது ஒரு பேர் ஆனந்தமாக இருக்கு, ஒரு பழைய காலத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாரத தேசத்தினுடைய பழம்பெரும் கலை, பார்ப்போற்றும் கலை இந்த நாட்டிய கலை ஒண்டிதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. காரணம், இது கண்ணுக்கும் காதுக்கும் மனதிற்கும் உண்டான ஒரு கலை. இந்த கலை இப்போ பாட்டு பாடினா கண்ணை மட்டும் மூடிட்டு உட்காந்தா காதால் பாட்டை கேட்டு விடலாம். ஆனால் இது அப்படி இல்லை, இது ஒரு விஷுவல் ஆர்ட், இந்த கண்ணினால் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்ட். அப்போ காதால் கேட்டால் கூட சில நேரங்களில் நமக்கு தெரியாது, இந்த கண்ணால் பார்க்கின்ற பொழுது நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் புலப்பட்டு விடுகின்றன. அப்படியாக இந்த குழந்தைகள் என்னிடத்தில் வருகின்ற பொழுது நாங்கள் இதை ஒரு முடிவு செய்து கொள்ளலாம் என்றதுமே அந்த பெற்றோர்கள் இன்முகத்தோடு ஆசையாக 4 பெற்றோர்கள் என்று சொல்வதை விட அந்த அம்மாமார்கள் தான் பெற்றோர்கள் என்று தான் வந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் வருவதே இல்லை, அம்மா மட்டும்தான் வருவா. நான் கிளாஸ் எடுத்தேன்னா அது நேரம் போகிறதே தெரியாது, அது பின்னாடி வர, அது ஒன்றும் சொல்லாமல் விடுவேனா. அப்படியாக அந்த 4 பெண்மணிகளுமே ஒரு ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஒருவர் மட்டும்தான் தம்பதி சமேதமாக வருவார். சந்திரசேகரும் மங்கை மட்டும்தான் எப்பொழுதுமே சிவபார்வதி போல் வருவார்கள். சிவனும் பார்வதி போல்தான். எனது ஆருயிர் நண்பன், நானும் அவனும் 6ஆம் வகுப்பிலே ஒன்றாக படித்தோம். அழகாக என் பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வான். வெற்றி செல்வனும் நாங்களும் ஒரே வகுப்பில் படித்தோம். இருவருமே பண்பாளர்கள். ஒரு கிண்டல் செய்வதோ ஒருத்தரை குறைத்து பேசுவதோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு சிறந்த பண்பாளர்கள் இருவருமே. அதனால்தான் பாருங்கள், எங்களையெல்லாம் அவர் அந்த பண்பின் காரணமாகவே அவர் துணை மேயராக இருக்கிறார். இனி என்னவெல்லாம் ஆக போகிறாரோ தெரியாது. சந்திரசேகர்
அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரே அன்பு, ஒரே பாசம், ஒரே சிரிப்பு. அப்படி ஒரு நட்பு எனக்கு கிடைப்பதற்கு நான் தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படியாக சந்திரசேகருக்கு, அவர் குடும்பத்தாருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்ஷாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் குழந்தை, அதுவுமே தம்பதி சமேதமாக தக்ஷா வந்து விட்டால் பாருங்கள். பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துட்டா. அந்த குழந்தை நல்ல சமத்து குழந்தை, அமைதியாக வாயடிக்காமல் ஒன்று சொன்னால் கேட்டுட்டு பொறுமையாக. இன்றைக்கி இந்த அறிமுக நிகழ்வு நடக்க போது கூட அந்த குழந்தை பாருங்கள், கண்களெல்லாம் குழமாகி விட்டது. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்குங்கிறது, அதுதான் அந்த கலைஞன்கிறது, அதுதான் ஒரு கலை பண்படுத்துறது. அப்போ கலை கூட்டல் ஆச்சாரம், கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? உங்கள் அம்மா அப்பாவை பெருமையாக இங்கே பெருமைப்படுத்தும் போது அந்த குழந்தை கண்களால் அழறா. நான் சொன்னேன், அழுகக்கூடாது கண்ணு அப்படின்னு சொன்னேன். அது எத்தனை பேர்த்துக்கு வரும்? அது இந்த ஆர்ட் ஒண்டி தான் வருமே தவிர வேறு எந்த ஆர்ட்லேயுமே வந்ததா எனக்கு தெரியல. கலைஞர்களுக்கு மட்டும்தான் வரும். அப்படியே அந்த குழந்தை எது சொன்னாலும் சமத்தாக கேட்டுக்கொண்டு செய்வாள். லக்ஷனா ஒரு செதுக்கிய சிற்பம் என்று தான் சொல்ல வேண்டும். 4 குழந்தைகளுமே தெய்வீகமான குழந்தை. லக்ஷனா ஒரு செதுக்கிய சிலை. பதுமை போல வருவாள், பதுமை போல போவாள். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. சொல்லி கொடுக்கறது கிளிப்புள்ள மாதிரி கத்துண்டு. இன்னைக்கு பாருங்க, ஆனந்த தாண்டவம் உயிரை கொடுத்து ஆடணும். நம்ம உட்காந்துக்கலாங்க, ஆனால் இங்கே மேடையில் ஆடுறதுங்கிறது சர்வ சாதாரண காரியமே அல்ல. அதுக்கு பல சாமர்த்தியங்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஆட முடியுமே தவிர, அப்படி அந்த குழந்தைக்கு ஒரு தெய்வீக தன்மை. ஏதோ அவள் அம்மா அப்பாக்கெல்லாம் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை. அவள் பாட்டி அருமையான பாட்டி, நல்ல தாய். அந்த தாய் உருக பார்த்துக்குவா குழந்தைகளை. அவள்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த பாட்டி பார்த்துக்குவா எல்லாம். அந்த ஜடப்புன்றது கூட ஒரு நேர்த்தி, அழகு, நிதானம் எல்லாம் அந்த பாட்டிகிட்ட. எப்பவுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்படி நம் குடும்பத்திலே நாம் என்ன செய்கிறோமோ அதுதான். நாம் வேறு மாதிரி செஞ்சால் குழந்தையினுடைய வளர்ப்பு வேறு மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் குழந்தை இருப்பாள். அந்த மாதிரி அந்த குழந்தை லக்ஷனா ஒரு லட்சணமான ஒரு குழந்தை, பண்பாடான குழந்தை. அவளும் ஒரு நல்ல குழந்தை என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக ரக்ஷிதாக்கு உள்ளபடியே ஒரு கரகோஷம் கொடுக்க வேண்டும். காரணம், அவள் இங்குள்ள பெண் அல்ல, அவள் அமெரிக்காவிலிருந்து வந்த குழந்தை. அந்த குழந்தை பாருங்க, அங்கே ஒரு டான்ஸ் டீச்சர்கிட்ட கற்றுண்டா, இங்கே வந்து ஏன்ட்ட கற்றுக்கிட்டா. அங்கெல்லாம் அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். திடுப்புன்னு திட்ட முடியாது. திட்டினா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாளாமே. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுமா வாத்தியாரை. அப்புறம் வாத்தியார் வர்றதுக்கு வேறு என்னென்னமோலாம் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். என்ன கொடுமை பாருங்கள். இந்த பசங்க, அமெரிக்கா பசங்க, அவள் அம்மா அப்பாவே உள்ள உட்காத்தி வச்சுருவாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த குழந்தைங்க வந்ததுமே எங்களோட, எங்கள் சுந்தராபுரத்தோட, இந்த ஊருக்கு பேர் சுந்தராபுரம் பாருங்கள். சுந்தரர்களும் சுந்தரிகளும் இருக்கக்கூடிய ஊர் சுந்தராபுரம்னு பேர். அது நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் நம்ம ஊர் ஒரு அழகான ஊர். கலைக்கும், கல்விக்கும், பண்பாடுக்கும், கலாச்சாரத்துக்கும் உயர்ந்து ஒரு சிகரம் போல் நிற்கிறதுன்னா அது நம்ம ஊர் தாங்க. கோவை, அது சொல்லவே வேண்டாம். நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி எவருக்குமே வராது. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து எங்களோட சேர்ந்துட்டதுமே எங்கள் டான்ஸ் கிளாஸில் அவள் உள்ள நுழைவா. முதல்ல என்ன பண்ணுவான்னா கற்பூர ஆரத்தி காமிப்பான். சிலருக்கெல்லாம் வெக்கம் பிடுங்கி திங்கும். ஆனால் அவள் அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். நேராக முதல்ல கற்பூர ஆரத்தி எல்லா சுவாமிக்கும் காட்டிட்டு குரு கிட்ட வருவாள். வாத்தியாருக்கு காமிச்சிட்டு அவள் என்ன டெக்னிக்கல் கையாளுறான்னு நான் போன வாரம் தான் கண்டுபிடிச்சேன். அணையவே அணையாது. நான் இது எப்படி இந்த ஃபேனெல்லாம் ஓடுது, எப்படி அணையாமல் இருக்க, எந்த டெக்னிக்கல் இந்த பொண்ணு கையாளுறான்னு பார்த்தா இந்த கையில் கற்பூரத்தை வச்சுக்குவா. அவள் லெஃப்ட் ஹேண்டு வேற, டபக்குன்னு போட்டு அப்படியே காமிப்பாள். அப்படி போடுவா, அப்படி காமிப்பா. அப்படி எனக்கு இது தெரியாது. இங்கே வச்சுன்றதான் எனக்கு எப்படி தெரியும். ஆனால் பரிபூரணமான ஒரு தீபாரதனை, முடிகிற வரைக்கும் தீபாரதனை. இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும், இதில் எரிஞ்சுக்கிட்டே. இது என்னம்மா இது, இவளுக்கு என்ன தனி சக்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த கையில் இப்படி இருக்கு, தூக்கி போடுவாள். இது என்ன ஒரு குணம் பாருங்க. அதே நேரத்தில் அங்கே இருந்த சூழல் அவளுக்கு, அங்கே அவள் ஒரு ஃப்ரீயாக பேசலாம், சுமூகமாக பேசலாம்.
இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆசிரியர்கிட்ட பேச முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு பழங்காலத்தில் இருக்கு. அதனால் அதையும் தெரிந்து கொண்டு தன்னை சுருக்கி கொண்டு அவள் அந்த நாட்டியம் ஆடும்போது பாருங்க, அந்த ராஜராஜேஸ்வரின்னு சொன்னதுமே அந்த ராஜராஜேஸ்வரியே இறங்கி வந்துட்டான். இது அவன் அம்மா அப்பாவுக்கு செஞ்ச நன்றின்னு நான் நினைக்கிறேன். அது அவன் அம்மா அப்பாவுக்கு செஞ்ச நன்றி தான். அப்படியாக அந்த குழந்தையை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிட்றேன். ஏன்னா 5 ஆண்டு காலம் நாங்கள் செய்தது, ஓராண்டு காலம் செய்தது அதனுடைய தவத்தினுடைய வலிதானது. அதற்கடுத்தபடியாக குழந்தை கயல். அப்பப்பப்பப்பா, இன்னைக்கு அந்த சாருகேசி ராகத்திலே இந்த முருகனுடைய பாடல், அந்த முருகனுக்கு உண்மையாக மனசு இருந்திருந்தா அவன் இங்கே எங்காவது உட்கார்ந்துருந்துருப்பான். பழனிமலைந்து டொங்கன் வந்திருப்பான். மயில் மீது என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. அந்த குழந்தை அதான் சொல்லுவாங்க, மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசும்பாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவன் அம்மா அப்பாவுக்கு இப்போவே புகழை தேடி கொடுத்துட்டா பாருங்க. இந்த வயசில் இது யாருக்கு நடக்கும்? யாராவதுக்கு நடக்குமா? 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணலாம், வீணா செலவு பண்ணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அந்த குழந்தை அவள் அம்மா அப்பாவை, அவள் பாட்டி தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்க அவள் சொந்த பந்தமெல்லாம் உள்ளபடியே கண்ணீர் மல்கணும். என்னடா இத்தினூண்டு குழந்தை இந்த லைட்டு வெளிச்சத்தில் இவங்களோட போராடணுமே, அது பெரிய சமாச்சாரம். இவெல்லாம் மேஸ்ட்ரோஸ். இங்கே வீணை வாசிக்கிறம்மா பரம்பரையாக பாட்டு வீணை. இந்த மிருதங்கம் வாசிக்கிறம்மா அவன் பரம்பரையாக மிருதங்கம். பாட்டு பாடுற தம்பி அவன் பரம்பரையாக. புல்லாங்குழல் வாசிக்கிற தம்பி அவள் 8 தலைமுறைக்கு நாதேஸ்வரம். கிட்டக்க போக முடியுமா? நம்ம நாதேஸ்வரத்தாலே தட்டி போடுவாங்க நம்மளெல்லாம். நம்மளை கிட்டக்க சேர்த்த மாட்டாங்க. அவளுக்கு அந்த கணக்கெல்லாம் ரொம்ப ஒசத்தி, கணக்கு ராகம் ஒசத்தி, அவளுக்கு சாகித்யமெல்லாம் ரொம்ப ஒசத்தி. இலக்கியத்தோடையே வாழ்கிறவங்க நம்மளெல்லாம் பக்கத்தில் சேர்த்திக்க மாட்டாங்க. ரொம்ப அந்த இசை நுட்பம் இருக்கணும். அப்படியாக இந்த தம்பி இவங்களோடெல்லாம் சேர்ந்து இந்த குட்டி குழந்தைகள், குட்டி மலர்கள் ஆடணும்னு எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன், அந்த அமைதிங்கிறது நீங்கள் கொடுக்குற ஒரு அந்த வேல்யூ தான், அதுதானே தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அப்படி அந்த 4 குழந்தைகளுமே கையில் அப்படி தான். நான் சொன்னால் உடனே கேட்டுட்டு காலை ஓப்பன் பண்ணி வைமா, காலை ஓப்பன், நல்லா அரைமண்டலம் போடுமானா அரைமண்டலம் போடும். நம்ம நாட்டியமே அதுதானே சொல்லி கொடுக்குது. அந்த டிசிப்ளின் தானே அந்த உடம்புலையே வரணுமே. அப்போ உடம்புல அந்த ஒழுக்கம் வந்துருச்சுன்னா வாழ்க்கை, பேச்சு, நடவடிக்கை, எழுதுறது, படிக்கிறது எல்லாமே தன்னால் வந்துடுறது அந்த குழந்தைகளுக்கு. அப்படியாக இந்த 4 குழந்தைகளுமே ஒன்றுக்கொன்று ஒசத்தி தான். இது இந்த அளவுக்கு இருந்தால் அது அந்த அளவுக்கு, அது அந்த அளவுக்கு மேலே மேலே ஒசந்து தான் சொல்லுமே. 4 வேதங்கள் போல. 4 வேதத்துக்கு மேலே என்ன? அந்த அம்பாள் வேதங்களுக்கெல்லாம் அருள் புரிந்தாலே, அப்படி இந்த குட்டி குழந்தைங்க 4 பேர்த்துக்குமே அருள் புரிந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த காமாட்சியினுடைய அருள் இல்லை என்றால் இன்றைய நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு வெற்றி அடையணும்னா எங்கள் சைடும் கொஞ்சம் பயம் இருக்குமே. எல்லாம் குட்டி குழந்தைகளை வச்சு ஆட வைக்கிறதுக்கு, ஏதோ பெரியவாளா எல்லாம் தடம்பட ஆடுறதுக்கு, எல்லாம் குட்டி குழந்தைங்க. அது ஒரு தாளக்கட்டில் ஆடணும், பயம் இல்லாமல் ஆடணும். அவளுக்கெல்லாம் பயங்க கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா இசை கிட்ட போயிட்டாங்க, அதனால பயம் இல்லை. அப்போ இசை நம்மளை பண்படுத்துங்கிறது இதெல்லாம் தான் ஒரு சாட்சியாக இருக்கிறதே தவிர நான் வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு பாடின தம்பி அரவிந்த் ஓஹோன்னு பாடிட்டார், ரொம்ப பிரமாதமாக பாடினார். எங்கள் ஸ்கூல் ஸ்ரீ சரஸ்வதி கலாலயங்கிறதுனால நான் சொன்னேன் சரஸ்வதி ராகத்தில் தான் பாடணும், முதல் கீர்த்தனையே சரஸ்வதியில் இருக்கணும்னு சொன்னதுனால அந்த தம்பி சரஸ்வதி ராகத்தில் எடுத்து மேலே பிராப்தி பாடி இந்த குழந்தைங்கள அவனுமே சேர்ந்து பாடின போது உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த புல்லாங்குழல் வாசித்த தம்பி ஒரு ஜிப்பா போட்ட கண்ணன் தான் சொல்லணும். வேங்குழலை வச்சுட்டு கிருஷ்ணன் அதெல்லாம் மயில் பீலியெல்லாம் வச்சுட்டு இருப்பான். ஆனால் இங்கே ஒரு ஜிப்பாவை போட்டு பாடிட்டார். கலைமகள் லக்ஷனா, என்னன்னு சொல்கிறது, அவள் பெரிய மேதை, அவள் குடும்பமே ஒரு பெரிய மேதை. இந்த இசை குடும்பத்தில் வந்திருக்காங்க. அந்த அம்மா விரல் இல்லாதவர்களுக்கு குரல் என்று சொல்லுவார்கள், குரல் இல்லாதவர்களுக்கு விரல் என்று சொல்லுவார்கள். ஆனால் இரண்டும் ஒரு சேர இருக்குது. எங்கள் ஸ்கூலில் முதல்ல பாடினாங்க, அப்புறம் வீணை வாசித்தாங்க, இப்போ வாசிக்கிறாங்க. இனிமேலும் எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க ஸ்ரீ சரஸ்வதி கலாலயாவுடைய ஒரு அங்கமாகவே அவர்கள் இருப்பார்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன், இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இன்றைய தினத்தில் ஒப்பனைக்கு ஒரு பெரிய கரகோஷம் தான் நாம் கொடுக்க வேண்டும். மகேஷ் அவர்கள் என் தம்பி, அவனுமே என் சின்ன குழந்தையிலேருந்து, இவங்க எல்லாருமே என் கூட சின்ன குழந்தையிலேருந்து இருக்காங்க. ஏதோ புதுசாக திடுமனேன்னு யாருமே வரல. அப்போ எவ்வளவு நாங்களுமே இந்த ஃபீல்ட்லேயே இருக்கோம். இந்த ஃபீல்டை விட்டு வேற எங்கேயும் ஓடாமல் இந்த துறைக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் இத்தனை குழந்தைகளுமே என் குழந்தைகள் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்படியாக மகேஷ் கை வச்சாலே அது அந்த குழந்தைகள் எல்லாம் தேவதைகளைப் போல, தேவிகளைப் போல அப்படி பரிமளிப்பார்கள். அவன் கைவண்ணம் அப்படி. இந்த குழந்தை பிஇ படிச்சுட்டு, ஆனால் அவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கைகளெல்லாம் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா கை இருக்காது, நெட்வொர்க் மாதிரி போகும் எல்லாமே. அப்படி ஒரு அழகான அந்த ஒப்பனைக்கு சொந்தக்காரர். அவரையும் இந்த நேரத்திலே நான் தம்பியையும் பாராட்டுகிறேன். உடை தைத்த எனது ஆருயர் தம்பி சுதாகர் அவர்களையும், உடை பார்த்தீங்களா எப்படின்னு, என்ன ஒரு வர்ண ஜாலம் பாருங்க, பெரிய கை தட்டணும் பா. அந்த தம்பிக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வர்ணனை என்பது சாதாரண விஷயம் அல்ல. கீழே உட்கார்ந்து நாம் வீட்டு கதையெல்லாம் பேசி விடலாம். நாம் தினந்தோறும் சந்திக்கின்றோம். ஆனாலும் இங்கே உட்கார்ந்து நாம் நாட்டிய கச்சேரியை பார்க்காம நம்ம பேச்சு கச்சேரி வளர்த்தின்னு இருக்கோம் இந்த காலத்தில். ஆனால் என் அருமை மாணவி நிர்மலா, நாங்கள் எல்லாம் பப்பு என்று செல்லமாக அழைக்கக்கூடிய என் மாணவி, 3 நாட்களாக விடிய 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 எப்பொழுது கூப்பிட்டாலும் அவள் பேப்பரும் கையுமா இருப்பாள். அருணும் அவளும், எனது மூத்த மாணவன் அருண் பிரகாஷும் குழந்தையும் சேர்ந்து கொண்டு எழுதி அதை டைப் பண்ணி அதை PDF ஃபைலாக பண்ணி அந்த மேடையில் தங்குதடை இல்லாத ஒரு தமிழுக்கு சொந்தக்காரி. இன்னொன்று சொல்கிறேன் வெற்றி, அவள் கலைஞர்கிட்ட முத்தமிழறிஞர் அவார்டு வாங்கியிருக்கா. கலைஞர் ஐயா கிட்ட முத்தமிழறிஞர் அவளை பாராட்டி தள்ளியிருப்பார். அப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை பெற்றவள் அவள் தமிழ் சொல்லுகின்ற பொழுதும் நானும் இன்றைக்கு அபிஜித்தை சேர்த்து கொண்டேன். வெண்தாமரைக்கென்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே என்று சகலகலா வல்லியை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நான் அதுவும் அவனை சேர்த்துக்கொள் என்றேன். எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அவள் பேசுகின்ற பொழுது அவனும் பேசட்டுமே என்பது ஒரு சின்ன ஒரு ஆசைதான். யாருக்கும் ஒரு நப்பாசை இருக்கும், தமிழ் மீது நப்பாசை இருக்கத்தான் செய்யும். அதுவும் எனக்கு மிகுதியாக இருக்கிறது. அப்படியாக அபிஜித்தும் இன்றைக்கு செய்த ஒரு விஷயம். அடுத்தபடியாக காளிதாஸ் உள்ளபடியே இன்றைக்கு சுவாமியை அலங்காரம் பண்ணினது, மாலை தொடுத்தது, ஒவ்வொரு வேலைகளும் தன் வேலையாக எடுத்துக்கொண்டவன் செய்த ஒரு எனது மூத்த மாணவன் காளிதாசையும் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த எனது மாணவிகள் தீபிகாவாகட்டும், ரக்ஷா பட்டாகட்டும், மீனாவாகட்டும், சாரதாவாகட்டும், என் குழந்தைகள் எல்லாம் அவர்கள் மெத்த படித்திருந்தாலுமே நல்லா படிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே எல்லாம் மருத்துவத்துறை, ஒவ்வொருத்தருமே. ஆனாலுமே அவ்வளோ படித்து கூட அந்த குழந்தைங்க பவ்யமாக, நான் சொல்வதை ஒரு நாள் கூட அவர்கள் தாண்டியதே இல்லை, ஒரு நாள் கூட தாண்டினதே இல்லை. அவள் அம்மா அப்பா சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க, கேட்கணும் அது கூட சொல்லக்கூடாது, அறமற்ற சொல் கேட்கணும். அவள் அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்பா, நான் சொல்கிறத ஒசத்தியாக கேட்பாங்க, நான் சொல்கிறது இன்னும் கூட ஒசத்தியாக கேட்பான். நான் ஒருபோதும் அறமற்ற செயல்களையோ சொற்களையோ சொல்லுவதே இல்லை, அவர்களுக்கு போதிப்பதும் இல்லை. கடின உழைப்பு, கடினமான ஒரு உழைப்பு, இதை தவிர செய்தொழில், சிந்தையில் தெளிவு, இதை தவிர நான் எதுவுமே சொல்லி கொடுக்கறதில்ல. சொல்லியே கொடுக்க வேண்டாம், என்னை பார்த்தே குழந்தைங்க பழகிறாங்க, அவ்வளோ. நான் யாருக்குமே சொல்லியே கொடுக்கறதில்ல. அப்படியாக ஒவ்வொரு குழந்தைகளுமே வர வேண்டும். கடந்த 3ஆம் தேதி இந்த சலங்கை அணி விழா செய்த 4 குழந்தைகளுமே இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் அப்படித்தான் மிக அருமையாக செய்தார்கள். அந்த குழந்தைகளுமே இன்றைக்கெல்லாம் தன் வீட்டு ஒரு விசேஷமாக எடுத்துக்கொண்டு செய்தது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரியது. அந்த வகையிலே இந்த ஒளிப்பதிவு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. திரு ஐயப்பன் குரூப்பிலே குமாரசாமி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் ஒன்று நாம் கொடுக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே சிரித்து கொண்டு சிரித்த முகத்தோடு
ஒவ்வொருவரையுமே அணுகி, ஏய் உட்கார போறியா, என்ன பண்ண போற நீ, உட்காந்து கேட்க மாட்டியா நீ, ஒவ்வொருவரையுமே அவர் ஆசை ஆசையாக யார் யார் பெற்றோர்கள் என்று தெரிந்து கொள்வார், தாத்தா பாட்டி யார் என்று தெரிந்து, அதுதான் ஒரு கலைஞன். பக்க பக்கன்று நின்று நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒரு கலைஞன் என்பவன் பண்பட்டு இருக்க வேண்டும், பன்முகமாக இருக்க வேண்டும். ஒன்றை கொடுத்தால் அது 10 விதமாக செய்து காமிப்பவன் தான் கலைஞன். அப்படியாக அவர் வருவார், உள்ள பார்த்துக்குவார், இருக்கிற நேச்சர்லாம் பார்த்துட்டார்னா யார் பாட்டி தாத்தா யார் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு உடனுடனே அந்த ஃபோட்டோக்கு நிற்க வச்சு, ஏன்னா இது காலம் காலமாக நம்ம கூடயே வரக்கூடிய ஒரு பொக்கிஷம் அது. அதைத்தான் அவர்கள் ஒரு கைகரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை கொடுப்பது என்பது வேறு, பணத்தை கொடுப்போம் அவர்கள் வாங்குகிறார்கள், அது வேறு. இந்த நிகழ்வு என்பது காலத்திற்குமே இருக்குமே, அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது குழுவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மைக்கு இது சும்மா இருந்தால் வேற எங்காவது இருக்கும், இது ஒரு உபயோகமான ஒரு பொருளாக இருக்கின்றதுனாலே நாம் பேசுகின்ற பேச்செல்லாம் உங்கள் செவியிலே அழகாக வந்து விழுகிறது அல்லவா. இது வேறு ரூபமாக இருந்திருந்தாலும் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இந்த மைக்கு முதல் நன்றி சொல்லணும்னா அது அபுக்கு தான் சொல்லணும், ஹரிக்கு தான் சொல்லணும். இந்த மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் ஆசை ஆசையாக இவர்கள் 4 பேர் ஆடுறாங்க, இவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? இந்த பேக்ட்ராப் போடுற சுரேஷ், அவரும் என்னுடைய நண்பர், நாங்களெல்லாம் ஒன்றாக படித்தோம். அவர் கதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது உள்ளபடியே கண்கள்லாம் குளமாகிவிடும். அப்படி ஒரு நட்பு எங்கள் நட்பு. இன்றைக்கு கூட வந்தவர் அவ்வளோ என்னை கட்டி பிடித்து கொண்டு, நாமெல்லாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு ஒவ்வொருவருமே உயர்ந்திருக்கிறோம், ஒவ்வொரு துறையில் நாமெல்லாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அது எங்களுடைய பண்பாடு. நாங்கள் பண்பாடோடு வளர்ந்தோம், பண்பட்டு இருந்ததினால் அதிலே நாங்கள் வளர்ந்தோம். அதுதான் காரணம். அபுவையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துவதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அரங்கம் என்பது சும்மா அல்ல, ஒரு அரங்கத்தை கொடுப்பது என்பது ஒரு மனசு வேணும். அப்படி ஒரு செங்கதிர் பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவரது குடும்பத்தாருக்கும், அவரும் எனதுமே ஒரு ஆழ்ந்த ஒரு பாசம் நட்பு, என்னை எங்கே பார்த்தாலும் அண்ணா என்று ஓடி வந்து விடுவார். அவர் குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள், தாத்தா பாட்டி எல்லாம் ஆசை ஆசையாக வந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தோழன் வெற்றி செல்வன் இங்கே வந்திருக்கின்றார், அவருக்கும் என் நன்றி. அடுத்தபடியாக டீச்சரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஜீனத்தமன் எங்கேயோ ஒரு குக் கிராமத்தில் இருந்து, தண்ணியே கிடைக்காத ஒரு ஊர், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஊர், அப்படி ஒரு ஊரில் ஒரு நல்ல அவள் அம்மா டீச்சர் பாருங்கள், அந்த காலத்தில் டீச்சர். நாங்களே இன்னும் எங்கள் ருக்மணி டீச்சரை நினச்சி பார்க்குறோம். 1 யாவர்க்கும் தலை 1, 2 யாவர்க்கும் கண் 2, 3 முக்காளிக்கு கால் 3 என்று சொல்லி கொடுத்த எங்கள் டீச்சர் இன்னும் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட. நான் நினச்சிக்குவேன், ருக்மணி டீச்சர் இல்லைன்னா இந்த தமிழ் வந்திருக்குமான்னு தெரியாது நமக்கு அப்படி. இப்போ ருக்மணி டீச்சர் நினைக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த நினைவு. இது கரண்ட்டை விட நமக்கு சீக்கிரமாக போகக்கூடியது. அப்படியாக டீச்சர் எனக்கு ஒரு 20 ஆண்டு காலமாக டீச்சரை தெரியும். டீச்சர் பன்முகப்பட்டவர். அவர் ஒரு நடிகை, நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. கேமரா இயக்குவாங்க, நல்லா பாடுவாங்க, அருமையான ஒரு பாடகி, நிறைய கோரஸ் பாடியிருக்காங்க சினிமாவில், நல்ல டான்ஸு கொரியோகிராஃபர், பண்பாடோடு சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைகளை எல்லாம் வாரி அணைத்து கொண்டு சொல்லிக் கொடுக்கின்ற விதத்தை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அப்படியாக டீச்சர் அவர்கள் என்னை திடீரென்று ஒரு நாள் அழைத்து, சார் நீங்கள் தான் எங்கள் காலேஜுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வருகை தரு பேராசிரியராக வரணும், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன்னாங்க. நான் உடனே ஒத்துக்கொண்டு ஒரு 32 வகுப்புகள் அங்கே எடுக்க வேண்டும். நான் போன போது அவர்கள் என்னை வரவேற்றது, பட்டுக்கம்பளத்தை விரித்து வரவேற்றார்கள் என்னை. நான் திரும்பி வருகின்ற பொழுது அங்கே ஒவ்வொருவருமே அழுதார்கள். ஏன் சார் நீங்கள் போகிறீங்க, ஏன் சார் நீங்கள் போகிறீங்க, இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. நீங்கள் இங்கே இருக்கிற போது, தட்டுகின்ற பொழுதும் ஜதி சொல்லுகின்ற பொழுதும், நீங்கள் மாணவிகளுக்கு வகுப்பெடுக்கின்ற நேரத்திலுமே எங்களை எல்லாம் மெய்மறக்க செய்கிறது. வீண டீச்சர் ஓடி வந்துடுவாங்க கீழே,
வீணா டீச்சரா ஓடி வந்து கீழே அவங்க வகுப்பு போகாமல் என்னோட வகுப்பை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி டீச்சர் கூட நான் இந்த நேரத்தில் வீணா டீச்சருக்கு என்னுடைய பாராட்டு. டீச்சர் அவர்கள் செய்த ஒரு நன்றி என்னை அவங்க நினச்சிருந்தா வேறு யாராவது ஒரு டான்ஸ் டீச்சரை அவங்க சொல்லி அவங்க இது பண்ணியிருக்கலாம். என்ன ஏன் சொன்னாங்கன்னா, என்னுடைய நட்டுவாங்கம் அவருக்கு பிடித்திருக்குது, என்னுடைய கொரியோகிராஃப் இதெல்லாமே அவருக்கு பிடிக்க போய் டீச்சர் வந்து பெரிய மனசோட இந்த இதை பண்ணாங்க. அவர்கள் பாடினாலே போதும். டீச்சர் தான் எனக்கு மந்தாரி தில்லானா எடுத்து கொடுத்தாங்க. சார் நீங்கள் அது மந்தாரி தில்லானா பண்ணுங்கள் சார். இதை போய் நாங்கள் எங்கே பண்ணுறோம் தெரியுமா, தஞ்சாவூரில் பண்ணுறோம். தஞ்சை நால்வர் பண்ணின ஒரு விஷயத்த டீச்சர், சார் நீங்கள் பண்ண கணக்கு வழக்குன்னு போட்டு துவம்சம் பண்ணிடுவீங்க, நீங்கள் இதை எடுத்துங்கன்னு கொடுத்தாங்க. அதை டீச்சர்கிட்ட நாங்கள் பண்ணி காமிச்சோம். ஐயோ இது வேறு லெவலில் இருக்கு. நாங்கள் அதை போய் நாங்கள் தஞ்சாவூரில் ஆடினோம். அது டீச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வரிசையிலே எனது மனைவி, எந்த இடத்துலையுமே அவர் வரமாட்டார், எந்த இடத்துலையுமே வரமாட்டார். நாங்களாக சொன்னாதான் தள்ளி விட்டாதான் வருவாங்களே தவிர, இத்தனை ஒரு உருவாகிறதுக்கு காரணமே அவர்கள்தான். அவர்கள் இல்லை என்றால் இந்த ஒரு அமைப்பு, ஒரு சிட்டையான ஒரு அமைப்பு இருந்திருக்காது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு, செந்தில் சார் அமெரிக்காவிலேருந்து குழந்தைக்காகவே வந்து, குழந்தையினுடைய டான்ஸ்க்காகவே தன் தொழிலெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து குழந்தைக்காக வரணும், இனி என்ன நமக்கு இதை விட என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சார் வந்ததும், கையலோட அப்பா ஆசாசியாக வந்து எங்களோட நின்றுக்கிட்டதும், லக்ஷனாவோட அப்பா எப்பவும் எங்களோட கூட இருந்ததும், என்னுடைய ஆருயிர் நண்பன் சந்திரசேகர், சேகர் மாதிரி ஒரு நட்பை நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த கொடுக்கறது வாங்கிறது, ஒரு குழந்தைங்களுக்கு ஓடி போய் செய்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணுங்க. கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய மனசு. எனக்கு எப்படி கலையை வாரி வாரி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் கொஞ்சோன்னு இருக்குது, இல்லாமல் இல்லை, இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது. அதாவது இருக்குது, பகவான் கொடுத்துருக்கார் ஒரு கலை பிச்சை. அப்படி சேகர் அவர்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனால் 4 குழந்தைக்குமே வாங்குவார், எங்களுக்கும் சேர்த்து வாங்கிக்குவார், கேட்டுக்குவார். அந்த மாதிரி ஒரு பண்பாடான மனிதர் எனக்கு ஒரு நண்பராக இருந்திருக்காருன்னா, இதை விட நம்ம ஒரு வெற்றி என்னவா இருக்க முடியும். ஆகவே எனது மானசீக குரு டாக்டர் அவர்கள் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அவர்களை நான் மானசீக குருவாக தான் ஏற்றுக்கொள்வேன். அவர்களும் அப்படிதான், கண்களெல்லாம் குளமாகிவிடும் அவர்களுக்கு. அவர்கள் பார்ப்பார்கள், ஆசாசியாக குழந்தைகளெல்லாம் பார்ப்பாங்க. ஆஹா, ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு போவாங்க, எந்த சார் குட்டிகள், எந்த இங்கே நீங்கள் கண்டுட்டே இல்லையா, நம்மட குட்டிகளை போல எவ்வளையும் கண்டுட்டு இல்லையா ஞான் அப்படிம்பாங்க. அது சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி ஒரு பெருமை பாருங்க. ஆஹா, நம்ம குழந்தைங்களா முத்துக்கள், பவளங்கள், நவரத்தினங்கள் என்று தான் சொல்ல வேண்டும், ஆசையான குழந்தைகள். அப்படியாக நான் யாரை சொல்வது யாரை விடுவது என்றே எனக்கு ஒன்றுமே புரியாமல் போய்விட்டது. அந்த வரிசையில் லதாவேணி அவர்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அவரும் பெரிய நடன ஆசிரியர், ஆறுமுகம் அவர்கள் பெரிய நடன ஆசிரியர். அவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா, வெந்நீராடை நிர்மலாமாட்ட கற்றுக்கிட்டார். பல மேடையில் அவங்க பண்ணியிருக்காங்க, தூர்தர்ஷனில் பண்ணியிருக்காங்க, பல உலக அளவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் பாருங்க, டான்ஸை எங்கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்கார். அவர் நினச்சிருந்தா வேறு எங்கெங்கேயோலாம் விட்டுருந்துருக்கலாம். ஆனால் முரளி சார்கிட்ட தான் விடணும்னு சொல்லி அவளும் இதே மேடையில் சதங்கை அணி விழா, சதங்கை கட்டிக்கிட்டா, சலங்க பூஜை பண்ணிக்கிட்டா. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு என்ன ஒரு எதுக்காக கௌரவம் பண்ணுறோன்னா, ஒழுக்கம், நாட்டியம், படிப்பில் அவள் நல்ல மார்க் வாங்கியிருக்கா, ஸ்கூல்லேயே 2nd இடத்துல வந்திருக்கா. அதனால தான் அவளை ஒரு கௌரவம் பண்ணி, அவள் அப்பா சொல்ல தாண்டாத குழந்தைங்க, அம்மா அப்பா சொல்ல தாண்டவே தாண்ட மாட்டான். அப்படி ஒரு குழந்தை, அப்பா என்ன சொல்கிறாரோ நல்லது தான் சொல்லுவார், கேட்டு நடக்கிற குழந்தை. இன்றைய தினத்திலே உங்களுக்கு இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் கிடைத்திருக்கும். அந்த செய்திகளை எல்லாம் சுமந்து கொண்டு செல்லுங்கள். எதிர்காலத்தில் நீங்களெல்லாம் தான், நாங்களெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய காலங்கள் இன்னும் பக்கத்திலே வந்துவிடும். இப்போவே எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இனி எவ்வளோ நாளெல்லாம் நாங்கள் இப்படி தட்டின்னு ஓட முடியும்னு தெரியாது. இனியெல்லாம் எனது மாணவர்கள் எல்லாம் நிற்கின்றார்கள். இவர்களெல்லாம் ஆசிரியர்கள் ஆக வேண்டும், கொரியோகிராஃபர் ஆக வேண்டும், டீச்சர் ஆகணும், பெரிய பெரிய ஆளுகளாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். செந்தில் வாக்கண்ணா, வா எல்லாம் நம்ம நமஸ்கார்.
எல்லோருமே எங்கள் பள்ளியில் படித்த நண்பர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குமே என்னை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. இப்படி ஒரு முரளி இப்படி தான் இன்றைக்கி தான் பார்க்குறாங்க, பார்த்தது இல்லை. அதனால் என் தாய் தந்தை இருக்கின்ற நேரத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு, இப்படி ஒரு கலையை ஒரு கிராமத்திலே பிறந்து இப்படி ஒரு நுட்பமான கலையை, உன்னதமான கலையை, நுவான்சஸ் என்று சொல்வார், இந்த கலையை கற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு சிரமமான ஒரு காரியம். அதிலே நிறைய வேலை செய்யணும், பொறுமை இருக்கணும். வெற்றி சொன்னது போல பொறுமைக்கு அளவே எல்லையில்லாத பொறுமை இருந்தாலும் இந்த கலை கற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதாவது விடுபட்டு இருந்தால், இத்தனை பேர்த்த சொல்லிட்டேன், எல்லார்த்தையும் ஓரளவுக்கு சொல்லிட்டேனா? ஆமாம், ஏதாவது விடுபட்டு இருந்தால் பெரிய மனசு பண்ணி நீங்கள்லாம் என்னை மன்னிச்சுக்கணும். இன்னும் அடுத்த நிகழ்வு குறவஞ்சி, திரிகூடராசப்ப கவிராயருடைய கவிதைகள் நாம் ஒவ்வொருவருமே தெரிந்திருப்போம். அவருடைய கவிதைகள், அந்த கவிதைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு இசையமைத்து மேதைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதன்படியே நாங்கள் இங்கே நிறைவான ஒரு பகுதியாக அதை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் எல்லாம் பார்த்து, அந்த குழந்தைகள் ஆடிய பிறகு மலர்கள் உங்களிடம் அட்சதை கொடுப்பார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் மனதார வாழ்த்தி, இந்த குழந்தைகள் எல்லாம் நன்றாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. யாருமா நீங்களா? ஆஹா, நன்றி, வணக்கம். அன்புடன் ஆசியுரை வழங்கிய எங்கள் குருவை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம்.